கூட்டணி பலமா இருக்கணும், ஒருங்கிணைந்த அதிமுக மூலம் தான் அதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு பாஜக ஒரு புரிதலுக்கு வந்திருக்கு அப்படின்னா அது யதார்த்தத்துடைய வெளிப்பாடா தெரியலையா? எந்த ஒருங்கிணைந்த அதிமுகன்னு சொல்கிறேன். இப்போ நானும் இப்போ குமார் தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணார். 234 தொகுதியிலையும் 1000-2000 தொண்டர்களுக்கு மேலே சொல்லிட்டாங்க, நாங்கள் இப்போ செங்கோட்டையனுக்காக எதிர்ப்பு தெரிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன ஆனால் குமாருக்கு இருக்கிற ஞானம் அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ இல்லாத இருக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அது எனக்கு ஆச்சரியமாக தாங்குது. இப்போ அவர் பாணியில் சொல்லணும்னா நானும் நிறைய மாவட்டங்களுக்கு சுற்றுலா போனேன். அங்கெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி சுப்பிரமணிய சாமி தமிழ்நாட்டில் செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தார், நிதியமைச்சராக இருந்திருக்காரு, ராணுவ அமைச்சராக இருந்திருக்காரு. அவர் பிஜேபி ஒரு ஆக்டிவேஷனோட கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ஓட்டு அதிகமாகும். அதே மாதிரி யஷ்வந்த் சின்ஹா நிதி அமைச்சராக இருந்தார். தமிழ்நாட்டில் கடந்த காலத்தில் நிறைய எம்எல்ஏக்கள் அவருக்கு ஜனாதிபதிக்கு ஓட்டும் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்குது, அவரையும் பிஜேபியில் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. திருச்சி சிவாவின் மகன் திருச்சி சூர்யா இருக்கார், அவரும் நல்ல செல்வாக்கோடு இருந்தார், ஒரு நல்ல பின்புலத்தோடு இருக்கிறவர். அப்போ அவரையும் கூட்டு வரணும்னு நினைக்கிறாங்க, நிறைய மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளும் சொல்லிட்டு போயிடலாம். இவர் சொன்னது இல்ல. இப்ப நான் சொல்றேன், எது ஃபேக்ட்? தேனியிலையும் ராமநாதபுரத்திலும் நாடாளுமன்ற தேர்தல்ல 3.5 லட்சம் வாக்குகள் 4 லட்சம் வாக்குகள் வாங்குறாங்கல்ல சார் தமிழ்நாடு முழுக்க. 2020 தமிழ்நாடு முழுக்க அதுக்கும் நான் பதில் நான் ரெண்டுமே நான் கேக்குறது பதில் சொல்றேன். 2021 சட்டமன்ற தேர்தல்ல டிடிவி தினகரன் 2.35% டிடிவி தினகரன் இல்ல நம்ம திரு சுப்பிரமணிய சாமி ஒப்பீடு புரிதலுக்காக சரியா இருக்கு. கண்டினியூஸா பேச விட்டீங்கன்னா தான் தெரியும். இல்ல நான் தொடர்ச்சி சொன்னாதான் புரியும். நான் என்ன சொல்றேன், 2019 டிடிவி தினகரன் மோடிஜி பிரதமர் ஆகணும் அப்படின்னு குரல் கொடுத்தாரா? எங்க இருந்தாரு? 2021 பிஜேபி இங்க வளரணும், தமிழ்நாட்டில் ஆளுமையை செலுத்தணும் அப்படின்னு டிடிவி நினைச்சாரா? எங்க இருந்தாரு? அந்த 2 நேரம் டிடிவி எங்க சார் இருந்தாரு? அப்போ 2024 டிடிவி உள்ள வராருன்னா என்னன்னா, எடப்பாடி அங்க இல்ல, அதிமுக அங்க இல்ல. அவரோட குறிக்கோள் மோடிஜி வரணும், பிஜேபி வரணும், இந்த நாட்டை 3வது முறையாக மோடிஜி ஆளணும், அந்த எண்ணம் கிடையாது. ஒரு நொடி சார் என்ன அலோவ் பண்ணுங்க. அது ஃபேக்சுவலா சில விஷயங்களை நம்ம கடந்து போயிட்டோம்னா நேயர்களுக்கு நம்ம சரியான விஷயத்தை கடத்த முடியாம போயிடும். 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி வேணும்னு திரு அமித்ஷா வலியுறுத்தி திரு எடப்பாடி பழனிசாமி அதை ஏத்துக்கல. கரெக்டா? 23 சட்டமன்ற தொகுதிகளில் டிடிவி தினகரன் அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாரு அப்படிங்கறத புள்ளி விவரங்கள் படி எல்லாரும் பேசிட்டாங்க. கரெக்டா? அந்த ஃபேக்ட்ல இருந்தா இத டீகோட் பண்ணணும். இல்ல, நான் சொல்றது நீங்க நடந்தது மட்டும் தான். நீங்க பேசுறது பேச்சுவார்த்தை 1008 பேசுவீங்க. புள்ளி விவரம் தானே. டிடிவி எங்க இருந்தார், யாருக்கு எதிராக நின்றார்? டிடிவி நின்றாரா இல்லையா? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? பிஜேபி நின்றா என் கேண்டிடேட் கூட நான் வாபஸ் வாங்கிக்கணும்னு சொன்னார்ல. அப்ப 2021 வாபஸ் வாங்கிட்டு இருக்கலாம்ல, பிஜேபி வரணுன்றதுக்காக. ஆனா எதிராக களம் கண்டார்ல, பிஜேபி வேட்பாளருக்கு எதிராக கேண்டிடேட்டை நிறுத்தினார்ல. அப்போ மோடிஜி வரணுன்ற நோக்கம் கிடையாது. 2வது விஷயம் சொல்றேன், இப்ப கருவேப்பிலை மாதிரி அவங்கள பயன்படுத்துறாங்க ஒவ்வொரு தடையும் அப்படின்னாரு. நீங்க பயன்படுத்துறவங்க மேல குறைபாடா, பயன்படுறவங்க மேல குறைபாடா? அப்போ பயன்படுறவங்க, அப்போ பயன்படுறவங்க மேல தப்பு இருக்குதுல்ல, அதை நீங்க சொல்லணும்ல. அடுத்து என்ன சொல்றாரு, அதாவது அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஓபிஎஸ் ஆடினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, சொல்றதுக்கெல்லாம் ஆடினவருக்கு எந்த மரியாதை இருக்கும்? அந்த அளவுக்கு தானே இருக்கும். இப்போ நீங்கள் போன எலெக்ஷனில் எனக்கு 1.5 கோடி தொண்டர்கள் என் பின்னாடி தான் இருக்கிறாங்க, கட்சியே என் பின்னாடி தான் இருக்குதுன்னாங்க. உங்களை நம்பி தான் மோடிஜியும் அமித்ஷாவும் சேர்த்தாங்க. சேர்த்த பிறகு ஐயா ஒரு 5 தொகுதியில் நில்லுங்க, இல்லை ஒரு 6 தொகுதியில் நில்லுங்க. ஐயா எனக்கு வானவே வேணாம், நான் ஒரே ஒரு தொகுதியில் நிற்கிறேன், அது கூட என் மகன் இந்த தொகுதியை டிடிவி விட்டு கொடுத்து நான் ராமநாதபுரத்தில் நிற்கிறேன். அதாவது எந்த கட்சியுமே வெற்றியை நோக்கி தான் போகும், வெற்றிக்கான கூட்டணி தான் அமையும். அதுதான், அதாவது கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு கலைஞர் சொன்னார். அதற்கு பிறகு கூட்டணி வச்சாங்களா இல்லையா? அப்போ ஆதாயம் வெற்றி அது இருந்தால் தான் ஒரு கூட்டணி உருவாகும். லாபம் இல்லைன்னு அதுதான் சொல்ல வரேன். எந்த அளவுக்கு அவங்களுக்கு சொல்வாக்கு இருக்கிறது, எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது. திமுகவுக்கு எதிராக சொத்து குவிப்பு, அதாவது சொத்து வரி விதிப்போ, இல்லைன்னா மின்சார கட்டணம் உயர்வோ, இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ, எத்தனை மாவட்டத்தில் எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை போராட்டம் மக்களுக்காக கட்சியை நடத்தி கொடுத்து திமுகவுக்கோ இல்ல பிஜேபிக்கோ அழுத்தம் கொடுத்திருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனை இல்ல, கடந்த 5 ஆண்டுகளாக என்ன செய்திருக்கிறாங்க, இதெல்லாம் சேர்த்து தான் தேர்தல் வெற்றியை தோல்வியை நிர்ணயிக்கிறதுக்கு கூட்டத்தில் நிற்கும். அடுத்தது இப்போ ஓபிஎஸ் நீங்க சொல்றீங்க 3 பேர் இருந்தாங்க 4 பேர் இருந்தாங்க, அவர்கள் ஒன்றாக ஒரே மேடையில் இருந்திருக்காங்களா? அவர்கள் ஒன்றாக ஒரே இடத்துல இருந்திருக்காங்களா? 2017 டிசம்பர் 31 அதாவது ஊட்டியில
எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா. அங்க வந்து ஒரு பெரிய தலைவர், எல்லாரும் மதிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தலைவர், அவர் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, அதிமுகவுக்கு துரோகம் செய்ததாக சசிகலா குடும்பத்தினர் 16 பேரை கட்சியில் இருந்து ஜெயலலிதா நீக்கினார். ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே முதல்வர் ஆகலாம் என சதி திட்டம் தீட்டியவர் தான் தினகரன். அதிமுகவை வீழ்த்த எத்தனை சதி திட்டம் தீட்டினாலும் இவர்களால் அசைக்க முடியாது. அதனால்தான் அவரை கட்சியை விட்டே ஜெயலலிதா நீக்கினார். அதனால நான் உயிரோடு இருக்கும் வரையில் தினகரனை கட்சியில் சேர்க்கக்கூடாது என்பதில் ஜெயலலிதா உறுதியாக இருந்தார். மன்னிப்பு கடிதம் தந்த சசிகலாவை மட்டும் பாவம் பார்த்து ஜெயலலிதா சேர்த்து கொண்டார். ஜெயலலிதாவுக்கு பச்சை துரோகம் செய்தது டிடிவி தினகரன் தரப்பு. அதிமுகவில் 19 ஆண்டுகளாக நான் இருந்த நிலையில் எல்கேஜி படிக்க பெரிய குளத்திற்கு டிடிவி வந்தார். இதை பேசியவர் மேடையில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடு தான். அதே டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, நான் எம்பி தேர்தலுக்கு பெரிய குளத்துக்கு போகும்போது என்னை பார்த்தா எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்றவர் டிடிவி. நான் தான் அவருடைய அடுத்த பதவிகளுக்காக ஜெயலலிதா மாவட்ட அறிமுகம் படுத்தி வைத்தேன் அப்படின்றாரு. அப்போ ஆரம்ப கட்டத்திலே அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கிறது. திமுகக்குள்ள கொண்டு வரதெல்லாம் சிக்கல், எல்லைக்குள்ள கொண்டு வரதுலயும் சிக்கல். எல்லாமே பொதுச் செயலாளர், எல்லாமே முன்னாள் முதல்வர்கள் இல்லனா வருங்கால முதல்வர்கள், அந்த எண்ணம். இது அதிமுகக்குள்ள உள்ள கொண்டு வரதுல தானே சிக்கல் இருக்கு. என்டிஏக்குள்ள கொண்டு வரதுலயும் சிக்கல் இருக்கா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு? தேசிய ஜனநாயக அவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு சிக்கலும் கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுகவும் பாஜகவும் இருக்கு. பாஜக கூட்டணியில பல கட்சிகள் இருக்குன்னு சொன்னார்ல, சமீபத்துல சொன்னார்ல. அந்த பல கட்சிகளுக்குள்ள இவங்க எல்லாம் வரமாட்டாங்களா? இவங்க எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறாரான்னு கேக்குறேன். அவர் எப்ப சொன்னார் வேண்டாம்னு நினைக்கிறேன்னு? எங்கேயாவது சொன்னாரா சொல்லுங்க? அதுதான் சொல்றேன். அப்போ பழி ஒரு இடத்துல, பாவம் ஒரு இடத்துல. இதை வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக எந்த விதத்தில் தூண்டி விடுதுன்றது மறைமுகமா யாருமே அந்த மறைப்பொருளை வெளியே சொல்லவே மாட்டீங்க. என்னன்னா, கட்சி அலுவலகம் அடித்து உடைத்து முடிந்த உடனே சீல் வைக்கப்பட்டது. யாருடைய பாதுகாப்போல, யாருடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழே சொல்லுங்க? அதே 94 அந்த வழியாதான், நான் அறிவாலயம் வழியாதான் பூவம் ஊர்வலம் அப்படின்னு திரு வைகோ அவர்கள் சொல்லும் போது அந்த வழியா போக கூடாது, நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வேற வழியை, மாற்று வழியை கொடுத்தவர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா. இன்றைக்கு அலுவலகம் அடித்து சொருக்கப்பட்டது. அடுத்தது என்ன சொல்றேன், இன்னொன்னு, நீங்க நிர்மலா சீதாராமன் பார்த்தது சொன்னீங்க. ஆனா நிர்மலா சொன்னாரு, ஆமா அதான் நிர்மலா சீதாராமன் பார்த்தாரு. எப்போ பார்த்தாரு? பிஜேபி கூட்டணியில இல்ல. அப்போ எந்த கட்சினாலும் எதிர இருக்கிற கட்சியை பலவீனப்படுத்துறது இயற்கை. அது திமுகவும் செய்யும், காங்கிரஸும் செய்யும், அதிமுகவும் செய்யும், பிஜேபியும் செய்யும். பலவீனப்படுத்து அது இயற்கை. எதிர்கட்சியை ஒரு பலவீனப்படுத்த. அப்ப கூட்டணியில கிடையாது. இப்ப கூட்டணியில இருக்காங்க. இப்ப கூட்டணியில இருக்கும்போது இப்போ பார்க்கல. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நீங்க திமுக வந்து இதுல இன்வால்வ் இருக்குதான்றதுக்கு ஆதாரம், இன்னொரு ஆதாரம் என்னன்னா, நம்ம தெரியும் ஸ்டாலின் அவர்கள் காலையில வாக்கிங் போறாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். என்னைக்காவது நம்ம ஓபிஎஸ் வாக்கிங் போறதை நம்ம பார்த்துருக்கோமா, இல்லை கேள்விப்பட்டிருக்கோமா? ஆனால் டக்குன்னு அந்த பூங்கால பார்க்குறாரு இல்லையா, காலையில் வாக்கிங் போயிட்டு. ஓகே, எப்படி வந்து ஐபிஎல் மேட்ச்சில் கிரிக்கெட்டை பற்றியே தெரியாது அவர் போய் கலந்துக்கிட்டு சபரீசனை பார்த்தாரோ அதே மாதிரி பார்த்தாரு. அடுத்த நாள் வீட்டில் போய் பார்த்துட்டு வெளியே நிற்கும் போது நிருபர் கேட்குறாரு, ஐயா நீங்கள் வந்து ஜெயலலிதா அம்மா தீய சக்தின்னு சொல்லியிருக்காங்களே திமுகவை அப்படின்னு சொன்னதுக்கு பதில் என்ன சொல்றாரு, அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. நிச்சயமா அது தவறு கிடையாது. அவங்க அந்த முயற்சி பண்ணும், அதுக்குள்ள மாட்டிக்கிறார்கள் நிறைய செங்கோட்டையன்கள் தான் உண்மை.